ஜோதா, வெகு நேரம் ஆகிவிட்டது, வஸ்திரங்களை மாற்றிக்கொள். என்னவாயிற்று ஜோதா? என்ன யோசிக்கின்றாய்? பக்ஷிபான விஷயத்தை யோசிக்கிறேன். மோதி, இந்த காதல் ஏன் விசித்திரமாக இருக்கிறது? ஒரு மனிதனை அது முழுமையாக மாற்றி விடுகிறது. அதற்கு எல்லைகளும் கிடையாது, பேதங்களும் கிடையாது. பக்ஷிபானுவை எடுத்துக்கொள். அவள் கணவன் குற்றவாளி என்பதை அறிவாள். இருந்தும் ஷெரீஃபுதனை அவள் எவ்வளவு நேசிக்கிறாள். அவளை பொறுத்தவரை அவர் குற்றவாளி அல்ல. தன் மனதின் வலியை மறைப்பதற்கு ஒரு கண்ணை துடைத்தால் இன்னொரு கண்ணில் கண்ணீர் வந்து விடுகிறது. இந்த காதல் ஏன் விசித்திரமாக இருக்கிறது மோதி? தெரியவில்லை. சரி, அது போகட்டும். ஷெஹன்ஷாவை நீ சந்தித்தாயா இல்லையா? சந்திக்க சென்றேன், ஆனால் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. பிறகு பிறகென்ன? சில விஷயங்களை சரியான நேரத்தில் கூறாவிட்டால் அதன் மகத்துவமே போய்விடுகிறது. மோதி, நீ ஒன்று செய். எனக்காக காகிதமும் எழுதுகோளும் கொண்டு வா. காகிதமா? யாருக்கு மடல் எழுத போகிறாய்? ஆமீர் ஞாபகம் வந்து விட்டதா? ஷெஹன்ஷாவிற்கு மடல் எழுத போகின்றேன். என்னால் அவரிடம் கூற முடியாத விஷயங்களை நான் மடலில் எழுத போகின்றேன். அது அவருக்கு புரிந்துவிடும் அல்லவா? அது மட்டுமில்லாமல் அதை வாசிக்கும் பொழுது அது மனதிலும் நிலைத்து விடுகிறது. உன்னை இங்கு பார்ப்பேன் என்று எதிர்பார்க்கவில்லை. நான் தான் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன் ஆதம். மகா மந்திரி மகாமங்காவின் மகன் கைதியாக. என் விஷயத்தை விட்டுவிட. எனக்கு தப்பிக்க கூட வாய்ப்பு கிட்டவில்லை. ஆனால் நீ தப்பித்து ஓடினாய். பிறகு எவ்வாறு மாட்டிக்கொண்டாய்? என்னை யாரும் பிடிக்கவில்லை ஆதம். நான் வேண்டுமென்றே இவர்களிடம் பிடிபட்டேன். புரியவில்லை. அபுமாலி மீண்டும் போர்க்களத்திலிருந்து ஓடிவிட்டான். நான் யோசித்தது என்னவென்றால், சண்டையிட்டால் நான் அமரனாகி விடுவேன். பிறகு அரியணையில் எவ்வாறு அமர்வது? ஆக்ராவின் அரியணை தேவை என்றால் ஆக்ராவில் தான் நான் இருந்தாக வேண்டும். ஆகையால் ஆக்ராவிற்கு மிக அருகில் இருக்க வேண்டும். ஒருவேளை உனக்கு மரண தண்டனை விதித்து விட்டால்? ஒரு விஷயம் எனக்கு நன்றாக தெரியும் ஆதம். ஜலால் என்னை கொன்று அவனது தங்கையை மீண்டும் விதவியாக்க மாட்டான். நான் யோசித்தேன், ஷஹன்ஷாவிடம் மன்னிப்பு கேட்டு பிறகு இங்கேயே இருந்து விடலாம் என்று. உன்னுடைய விஷயத்தை கூறு. நீ எவ்வாறு இங்கு வந்தாய்? நமது இருவரின் தலைவிதியும் ஒரே கயிறால் கட்டப்பட்டுள்ளது. ஜலாலை அவன் மனைவியிடமிருந்து பிரிக்க பார்த்தாய். அவ்வாறே நானும். அது ஒரு பெரிய கதை. நாம் இருவரும் இங்கேதானே இருக்கப் போகிறோம். நாம் இருவரும் அமைதியாக அமர்ந்தே பேசுவோம். வா. ஷெஹன்ஷாவிற்கு ஜோதா பேகமுடைய வணக்கம். என் மனதில் உள்ள விஷயங்களை உங்களுக்கு எவ்வாறு கூறுவது என்று தெரியவில்லை. தஸ்லீம் விஷயத்தில் நீங்கள் எடுத்த முடிவால் உங்கள் மீது எனக்கு மரியாதை இன்னும் அதிகமாகிவிட்டது. உங்கள் நேர்மையையும் நியாயத்தையும் பார்த்து நான் நெகிழ்ந்து போய்விட்டேன். உங்களிடம் சில விஷயங்களை பேச வேண்டும் என்று வந்தேன், ஆனால் அதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. உங்கள் தீர்ப்பு, உங்கள் உயர்ந்த எண்ணம் எனக்கு மகிழ்ச்சியை தந்தது என்று இந்த மடல் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு ஜோதா பேகம். மோதி, நாளை பொழுது விடிந்தவுடன் இந்த மடலை ஷெஹன்ஷாவிடம் கொடுத்துவிடு. சரி. இது துன்பம் அளிக்கும் விஷயம் ஷெஹன்ஷா. நமக்கு நெருக்கமானவர்களை நம்மை ஏமாற்றுகிறார்கள். ஆதம் கான் மற்றும் ஷரீஃபுதீன் இவ்வாறு இருப்பார்கள் என்று நினைக்கவில்லை. எனக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பெரியம்மா.
ஒரு பாஷாவிற்கு நண்பர்களைப் போல் பல எதிரிகளும் இருப்பார்கள். கான் பாபா எப்போதும் கூறுவார், ஷஹன்ஷாவின் அருகிலேயே எதிரிகளும் இருப்பார்களாம். பாஷா அவர்களை கண்டுபிடிக்க வேண்டும், அவ்வளவுதான். இந்த இரு வீரர்கள் என்னுடைய அருகில் இருந்தவர்கள், ஆனால் இன்று சிறையில் இருக்கிறார்கள். என்னுடைய பேகங்கள் விஷயத்தில் இருவரும் தவறு செய்து விட்டார்கள். ஜோதாவிற்கும் எனக்கும் இடையில் பிரச்சனை ஏற்படுத்தினான் ஷரீஃபுதீன். ஆதம் கான் ருக்கையா விஷயத்தில் பிரச்சனை ஏற்படுத்தினான். ஷகன்ஷா, மோத்திபாய் தங்களை சந்திக்க விரும்புகிறார். வரச்சொல். வணக்கம் சேன்ஷா. வணக்கம் மகாமங்கா. சேன்ஷா, ஜோதா பேகம் தங்களுக்காக இந்த மடலை கொடுத்து அனுப்பினார். ஜோதா பேகம் எதற்காக மடல் எழுதினார்கள்? வேண்டுமென்றால் என்னை நேரில் சந்திக்கலாம் அல்லவா? போகட்டும். பெரியம்மா, தாங்கள் இதை எனக்காக சற்று படித்து காட்டுங்கள். என்ன பேசுகிறாய் ஜலால்? நான் எவ்வாறு படிக்க முடியும்? இது கணவன் மனைவிக்கிடையில் உள்ள விஷயம். என்னை மன்னித்து விட, என்னால் படிக்க இயலாது. பரவாயில்லை பெரியம்மா, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் அல்லவா? எனக்கு தான் படிக்க வராதே. நீங்களே படியுங்கள், அதில் எந்த தவறும் இல்லை. ஆகட்டும் ஷெஹன்ஷா. இதுதான் சந்தர்ப்பம். பேகம் ஜோதாவிற்கு நான் பாடத்தை கற்றுத் தருகிறேன். ஷெஹன்ஷா அவர்களுக்கு ஜோதா பேகத்தின் வணக்கங்கள். என் மனதில் உள்ளதை தங்களிடம் எவ்வாறு கூறுவேன் என்று தெரியவில்லை. தஸ்லீமின் விவகாரத்தில் தாங்கள் அளித்த தீர்ப்பு, அதை நினைத்து எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் நீதி நியாயத்தின் மீது எனக்கு கர்வம் ஏற்படுகிறது. நான் உங்களுக்கு ஆலோசனை வழங்க நினைத்தேன், ஆனால் எனக்கு சந்தர்ப்பம் கிட்டவில்லை. ஆகையால் இந்த மடலின் மூலம் தங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். உங்கள் தீர்ப்பை நினைத்தும் உங்களின் உயர்ந்த எண்ணத்தை நினைத்தும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதன் பிறகு அவர், ஒரு மனைவி ஒரு கணவனிடம் என்ன எதிர்பார்ப்பாளோ அதை நீங்கள் நிறைவேற்றி காட்டினீர்கள். ஆகையால் நான் இப்பொழுது ஒரு கணவன் ஒரு மனைவியிடம் என்ன எதிர்பார்ப்பாரோ அதை தர வேண்டும் என்று நினைக்கிறேன். நாளை இரவு நீங்கள் என் அறைக்கு வர வேண்டும் என்றும் என்னோடு இரவை கழிக்க வேண்டும் என்றும் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஷெஹன்ஷா, நான் தங்களை விரும்புகிறேன். உங்கள் விசேஷ ராணி பேகம் ஜோதா. வாழ்த்துக்கள் ஷெஹன்ஷா. ஜோதா பேகம் தங்களை அங்கீகரித்து விட்டார். எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. ஆதம் கான் சிறையில் இருந்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். உங்கள் விஷயத்தில் எனக்கு சந்தோஷம் ஜலால். நீங்களும் என் மகன் தானே? ஒரு மகன் என் மனதை காயப்படுத்தி விட்டான், ஆனால் இன்னொரு மகன் என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி விட்டான். மிகவும் மகிழ்ச்சி. நாளை இரவின் அடையாள ஞாபகார்த்தமாக மாலை ஒரு விழா நடக்கும். நான் நெருப்பை பற்ற வைத்து விட்டேன். அந்த நெருப்புக்கு காற்று வீச ராம்தனு பாண்டே வருவார். ராம்தனு பாண்டேவின் இசை வெள்ளத்தில் மூழ்கப் போவதை நினைத்து நான் மிகவும் சந்தோஷமாக இருந்தேன். என்னுள் காதல் எனும் நெருப்பை அவர் ஏற்றி வைத்தார். ராம்தனு பாண்டேவின் காரணமாக என்னுள் இசை எனும் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. சலாம் அலைக்கும் ஜலால். வலைக்கம் அஸ்ஸலாம் பெரியம்மா. மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? அமருங்கள். நன்றி ஜலால். இது ஆனந்தமான விஷயம்தான். நாளை உற்சவத்தை மெருகேற்ற என் மனதில் ஒரு ஆலோசனை தோன்றி இருக்கிறது. கூறுங்கள். ராஜா ராஜசந்திர பானேயின் அரசவையில் இந்த விண்ணுலகமே போற்றும் ஒப்பற்ற இசை இசைக்கக்கூடிய கலைஞர்கள் இருக்கிறார்கள். ராகங்கள் மீது அவர்களுக்கு இருக்கும் ஆதிக்கம் சுபான் அல்லா. தாங்கள் ராம்தனு பாண்டே பற்றி கூறுகிறீர்களா? அவரை பற்றியேதான். நானும் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். சங்கீதத்தால் அனைவரையும் மயக்கி விடுவாராமே. அவர் இங்கு வந்து நம் தர்பாரில் இசைத்தால் எவ்வாறு இருக்கும் என்று நான் யோசித்தேன். நல்ல ஆலோசனை தான் பெரியம்மா.
அவர் ஒரு உன்னதமான கலைஞர். ராஜ மரியாதையோடு அவரை வரவேற்போம். இது ஷெஹன்ஷாவின் விண்ணப்பம் என்று அவரிடம் கூறுங்கள். அந்த ஏற்பாடுகளை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் அனுமதி தந்தால் போதும். அனுமதிக்கின்றேன் பெரியம்மா. நன்றி ஜலால். குது ஹாஃபிஸ். அல்லாஹ் ஹாஃபிஸ். ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முகமது. நான் எதற்காக அவருடைய அழைப்பை ஏற்று அங்கு செல்ல வேண்டும்? என்ன பேசுகிறீர்கள் பண்டிதரே? முகலாய சாம்ராஜ்யத்தின் பாட்ஷா அவர். இப்பரத கண்டத்தில் சக்தி படைத்த அரசர் அவர். அவரை அழைப்பதால் செல்வதுதான் உசித்தம். செல்கிறேன் மகாராஜா. முகலாய பாட்ஷாவின் சங்கீத ஈடுபாட்டை பார்த்துவிட்டு வருகிறேன். தேவாவின் அரசர் ராம்சந்திரரின் ஆலோசனைப்படி ராம்தனு பாண்டே முகலாய சாம்ராஜ்யத்தின் தர்பாரில் ஜலாலின் அழைப்பினை ஏற்று பாட வந்தார். இந்த செய்தியை கேட்டு அந்த புறத்தில் உள்ள அனைவரும் ஆனந்தத்தில் திளைத்தனர். பாரத தேச சக்கரவர்த்தி சங்கீத சக்கரவர்த்தியை சந்திக்கிறார், அவ்வளவுதான். ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். மகாமங்கா நல்ல ஒரு ஆலோசனையை வழங்கியிருக்கிறார். அவருடைய குரல் கல்லையும் கரைத்து விடுமாம். அவரின் காந்த குரலின் மாயம் இவர்கள் 2 பேரையும் ஒன்று சேர்க்க வேண்டும். அவர் குரலில் மாயாஜாலம் ஏற்படத்தான் இங்கு வரவழைத்திருக்கிறேன். ராம்தனு பாண்டேவின் சங்கீதம் ஜோதா மீதும் ஜலால் மீதும் வேலை செய்யும். அவர் குரலில் இருக்கும் வசீகரம் எனக்கு சாதகமாக வேலை செய்யும். இது மிகவும் நல்ல யோசனை. அவர் சங்கீதத்தை கேட்க அதிர்ஷ்டம் செய்திருக்க வேண்டும். நான் அவரை பார்க்க போகிறேன். இதைவிட பெரிய பாக்கியம் என்ன இருக்க முடியும் மோத்தி? மகிழ்ச்சியாக இருக்கின்றதா? எப்படி இல்லாமல் இருக்கும்? இதற்கு முன்பே இவரை பற்றி சுஜாமல் அண்ணா என்னிடம் கூறியிருக்கிறார். ஒரு இந்து கலைஞருக்கு முகலாய தர்பாரில் மரியாதை கிடைக்கிறதென்றால் அதை நினைத்து நான் கர்வப்படுகின்றேன். நீ அறிவாயா? ராகம் இசைப்பதில் சக்கரவர்த்தி அவர். அவர் எந்த ராகத்தை வாசித்தாலும் அதை கேட்டு அவரை சுற்றியுள்ள உயிரற்ற பொருள் உயிர் பெற்றுவிடும். இப்படிப்பட்ட கலைஞரை பார்ப்பது நம்முடைய பாக்கியம் என்று கூறாமல் வேறு என்னவென்று கூறுவது? ஒவ்வொருவரும் அவரது பாடலை கேட்க ஆவலாக உள்ளனர். ஷெஹன்ஷா முதல் நாட்டு மக்கள் அனைவரும் மிக ஆவலாக உள்ளனர். அந்த சங்கீத சக்கரவர்த்தியின் இசைக்கடலில் மிதக்க ஆவலாக உள்ளனர். ராம்தனு பாண்டே முகலாய சாம்ராஜ்யத்திற்குள் அடியெடுத்து வைப்பதன் மூலம் வரலாற்றில் அவருக்கு ஒரு புது பேரும் பெருமதிப்பும் கிடைக்கிறது. இசை வரலாற்றில் கிடைக்கப் போகும் அந்த புது பெயர் தான்சே. முகலாய சாம்ராஜ்யத்தின் நவரத்தினங்களில் ஒன்றாக போகிறோம் என்று ராம்தனு பாண்டேவிற்கு அப்போது தெரியாது. தங்கள் இசைக்கருவியை இந்த கருவிகள் எங்கள் உயிருக்கும் மேலானது. எங்கள் உயிரை யாருடைய கையிலும் கொடுக்க மாட்டோம். சங்கீத சக்கரவர்த்தி அவர்களை எங்கள் முகலாய பேரரசின் சக்கரவர்த்தியை சந்திக்க அன்புடன் வரவேற்கிறேன். இங்கிருக்கும் மண்ணில் ஏதோ பிரச்சனை என்று நினைக்கிறேன். என்னுடைய காலனி பாழாகிவிட்டது. செல்வோமா?
தங்கள் அனைவரின் கவனத்திற்கு இவ்வுலகின் இசையின் சக்கரவர்த்தி ஜனாப் ராம் தனுர் பாண்டே அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். பார்த்தீர்களா மகாராணே, அவரை எவ்வளவு கௌரவமாக வரவேற்கிறார்கள். இவரது இசை மிகவும் தெய்வீகமானது. அதேபோல் இவரது முகத்திலும் அல்லாஹ் என்ன ஒரு ஒளி. என்ன ராகம் பாடிக்கொண்டிருக்கிறீர்கள்? யாருக்காகவும் எப்போதும் ராகங்களை நாம் மாற்றக்கூடாது. முகலாய தர்பாரிற்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். உங்களை பற்றி நான் எப்படி கேள்விப்பட்டேனோ அப்படியே இருக்கிறீர்கள். நானும் தங்களை பற்றி கேள்விப்பட்டவாறே தாங்களும் இருக்கிறீர்கள் ஷேகன்ஷா. அது என்னுடைய அதிர்ஷ்டம். நன்றி. உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை தீர்ந்து விட்டது. இனி உங்களது இசையை தான் கேட்க வேண்டும். அதுவும் மாலையில் நிறைவேறிவிடும். அதனால் தற்போது நீங்கள் விருந்தினர் மாளிகைக்கு சென்று அங்கே ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். ஓய்வெடுப்பதற்கு எங்களுடைய மாளிகையிலும் எந்த குறையும் இல்லை ஷேகன்ஷா. நான் இங்கு வந்ததற்கு தங்களுடைய கட்டளையும் என்னுடைய அரசரின் வற்புறுத்தலும் தான் காரணம். உற்சவம் முடிந்ததும் திரும்பிச் சென்று விடுவேன். கலைஞர்களை என்றும் நாம் கட்டுப்படுத்த முடியாது. உங்களை பார்க்கும்போது எனக்கு என்னவோ உங்களுக்கு ஆக்ராவை பிடிக்கவில்லை என்று தோன்றுகிறது. தங்களை ஒரு விஷயத்தில் பாராட்டாமல் இருக்க முடியாது. எதிரில் நிற்பவனுடைய மனதில் என்ன ஓடுகிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். தற்சமயம் நான் விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த பூக்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் ஒரு உன்னதமான கலைஞர். நான் பூக்களை பற்றி கூறினேன். நான் கூறுவதும் ஒரு பூவை பற்றிதான். அவர்தான் ராம் தனுஜி. அவருக்கு இருக்கும் ஞானமும் சுயமரியாதையும் இரண்டும் அவருடைய அடையாளங்கள். ஒன்றை கவனமாக கேட்டுக்கொள். இன்று இருக்கும் சூழ்நிலை அவர் சங்கீதத்துக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். இதை பார்க்க எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிகழ்ச்சிக்கு தாங்களே பூக்களை பறிக்க வந்திருக்கிறீர்களே, அதை கூறுகிறேன். வணக்கம் ஷேன்ஷா. ஆதாப். தாங்கள் ராம்தனு பாண்டே அவர்கள் சாதாரணமானவர் என்று கூறினீர்கள். எனக்கு அதுதான் புரியவில்லை. சிறந்த கலைஞர்கள் என்றுமே சற்று வினோதமாகத்தான் இருப்பார்கள் ஜோதா பேகம். இன்று அதை நான் நேரில் பார்த்தேன். என்ன செய்வது, மகான்கள் எப்பொழுதும் விசித்திரமாகத்தான் இருப்பார்கள். அதற்கு உதாரணம் என் முன்பே இருக்கிறது. கேலி செய்தாலும் தாங்கள் பாராட்டத்தான் செய்கிறீர்கள். நான் உங்களுக்கு நன்றி கூற நினைத்திருந்தேன். ராம்தனு பாண்டேவை அழைத்ததற்கு உங்களுக்கு என் நன்றிகள். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் செய்த இந்த விஷயம் தங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அழைத்தது தாங்களாக இருக்கலாம், ஆனால் அவரை அழைத்ததற்கான யோசனை தங்களுடையதாக இருக்காது. அது என்னுடைய யோசனை இல்லை என்று தங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? சங்கீதத்தையும் ராகத்துடைய சாராம்சத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வது சற்று கடினம். ஏன்? அது அவ்வளவு நன்றாக இருக்குமா? இசைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறதா என்ன? எங்களுடைய யானைகளும் குதிரைகளும் ஓடும்போது அந்த ஓசை கேட்பதற்கு ஒரு தாளத்தை போல் இருக்கும். கரவாளங்கள் வேகமாக காற்றை கிழிக்கும் போது அதுவும் கேட்பதற்கு இசையை போல்தான் இருக்கும். வில்லில் இருக்கும் நாணலில் இருந்து வருவதும் ஒரு வகையான இசைதான் ஜோதா பேகம். சங்கீதத்தில் ராம்தனு பாண்டேவிற்கும் எனக்கும் இருக்கும் வித்தியாசம் இதுதான். என்ன ஒரு ஓமை ஷேன்ஷா, மிகவும் அருமையாக வர்ணித்தீர்கள். நீங்கள் அளித்த உதாரணம் என்னை வியக்க வைக்கிறது. ஆனால் சங்கீதத்தின் பிரவாகம் அதோடு நின்று விடாது. அப்படியென்றால் சங்கீதத்தின் எல்லை எதுவென்று தாங்களே கூறுங்கள். சங்கீதத்தின் எல்லை எதுவரை என்றால் யாராலும் அங்கு செல்ல முடியாது. சூரிய உதயத்தில் கூட சங்கீதம் ஒளிந்திருக்கிறது. மழை பொழியும் போது நதியின் நீரோட்டமும் சங்கீதம்தான். மேகம் சந்திரனோடு உரசும் பொழுது, மயில் தோகையை விரிக்கும் பொழுதும் சங்கீதம் இருக்கிறது. சங்கீதம் இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு அணுவிலும் ஒளிந்திருக்கிறது. அதை அடையாளம் காண முடிந்தால் கேட்கும். மொட்டுகள் விரியும் ஓசை, அதில் வண்டுகள் தேனெடுக்கும் பொழுது அதில் கூட மெல்லிய சங்கீதம் இருக்கிறது. நடந்து செல்லும் பெண்களின் கால் கொலுசிலும்
மசூதி மற்றும் கோவிலின் மணியோசையிலும் சங்கீதம் இருக்கிறது. இரவில் இருக்கும் நிசப்தத்திலும், பசுவின் கழுத்தில் இருக்கும் மணியிலும், தாயின் தாலாட்டிலும், இவை அனைத்திலும் சங்கீதம் இருக்கிறது ஷெஹன்ஷா. ஒரு சாதாரண மூங்கில் கிருஷ்ணர் கையில் புல்லாங்குழலாகிறது. சரீரத்தில் ஆத்மா இருப்பது போல இந்த அண்டத்தில் சங்கீதம் இருக்கிறது. ஆத்ம ஞானத்தை அடைவது எவ்வளவு கடினமோ அதே போல் இசையை சாதகம் செய்வதும் கடினம்தான். இப்பொழுது கூறுங்கள், சங்கீதத்திற்கு எல்லைகள் இருக்க முடியுமா? சுபான் அல்லாஹ் ஜோதா பேகம், சங்கீதத்தின் எல்லை எதுவென்று என்னால் கூற முடியாது. ஆனால் ஒன்று மற்றும் நன்றாக தெரியும், உங்கள் பேச்சில் இருக்கும் சுவாரஸ்யத்திற்கும் எல்லை இல்லை. அந்த எல்லை இன்று இரவு உடைய போகிறது. நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஷெஹன்ஷா. நான் தங்களை விரும்புகிறேன். நீங்கள் நாளை இரவை என்னுடன் கழிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இன்று இரவுக்காக நான் ஆவலாக காத்துக் கொண்டிருக்கிறேன் ஷெஹன்ஷா. நானும் அதற்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறேன் ஜோதா பேகம்.